ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம சிவாய. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாமல்ல குருநாதரை வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி நீ என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் வேண்டுவது அதுவல்லேல், வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றோ. மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறார். நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? எனக்கு வீடு வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், ஆரோக்கியம் வேண்டும், ஆயுள் பாவம் வேண்டும், செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், காசு வேணும், நிம்மதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், இப்படின்னு வேண்டும்னு ஒரு 108 சொல்லுவோம். ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான்ப்பா தெரியுன்றார். அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர், குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான். இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் 1ஆம் தேதி 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த 10 விஷயங்கள் நடந்தே தீரும். ஒரு 10 விஷயங்கள் சொல்ல போகிறேன், அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும். குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது. பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே போல் திருமண யோகங்கள், குடும்ப ஒற்றுமை, அதே போல் கர்ம வினை தோஷங்கள், ஊழ்வினை கர்மாவால் காலதோஷங்கள், அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அது பற்றியும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பெரும் பண வரவு, அதிர்ஷ்டம், இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது? உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா? அதே போல் மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது? உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த 10 விஷயங்களை உங்கள் ராசிக்கு எது நடக்க போகுது, எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும், எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது. அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது. அதே போல் நீண்ட நாள் யுத்தம், ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது.
அதே போல் நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை, உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு. உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது. அந்த ஊழ்வினை கர்மாவை விலக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது. இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை, இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம் செய்ய போகிறோம். குரு பயிற்சி பரிகார ஹோமம், வேள்வி, யாக வேள்வி அற்புதமான முறையில், அதுவும் 108 அகாவிருத்தி செய்ய போகிறோம். சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம்னா 108 பண்ணுவோம், ஒரு கோவிலில் பண்ணால் 1008 பண்ணுவோம். இந்த குரு பயிற்சி யாகத்திலே 108 ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன. மிகப்பெரிய அளவிலே இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர், அதே போல் உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய கடைகள், உங்களுடைய தொழில், இதெல்லாம் கூட சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான். அப்போ உங்கள் தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், கணவன் மனைவி அந்த ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம், சந்தோஷத்துக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், தொழில் நல்லபடியாக நடக்கணும், வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். இப்படி பல பிரார்த்தனைகள் கையிலெடுத்து இந்த மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள். அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே, ராசி பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியால் அதிக நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னா அதில் முதல்ல நாம் சொல்லக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி தான். ஆனால் ரிஷபராசி பரிகார ராசியாக அமைகிறது. ரிஷபராசி பரிகார ராசியாக அமைகிறது. பொதுவாக ஜென்ம குரு, ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் வருது, ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னா அந்த கிரகத்துடைய தன்மை, அந்த கிரகத்துடைய குணம் அந்த ராசி அன்பர்களுக்கு பிரதிபலிக்கும். இப்போ கண்ணாடியில் பவுடர்லாம் பூசின்னு போய் மிரர் முன்னாடி போய் நின்னோம்னா அந்த மிரரில் இங்கே இருந்தால் அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆகும். கேப் போட்டிருந்தால் கேப்போடு தெரிய போகுது, மேக்கப் போட்டிருந்தால் மேக்கப்போடு தெரிய போகுது, மேக்கப் இல்லாமல் தெரிய போகுது. அப்போ அந்த வரக்கூடிய கிரகம், பார்க்கக்கூடிய கிரகத்துடைய தன்மை அங்கு பிரதிபலிக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை ரிஷபராசினியர்களே, சுபமான ஒரு கிரகம், குறிப்பாக உங்கள் ராசிக்கு 8-11 கூடியவன், 8-11 கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன், குரு சுக்கிரன் 2 பேருமே இயற்கை சுபர்கள். அப்போ சுபத்துவமான பல நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ரிஷப ராசி நேயர்களே, அற்புதமான காலங்கள். 2024 மே மாதத்திலிருந்து 2025 மே மாதம் வரையிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான காரிய தடைகளும் விலகும். எல்லா விதமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தடைகள் விலகும். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, காரணம் குரு பயிற்சி. இதனால் வரல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? சனி பகவானுடைய பார்வை, சனி பார்க்கும் இடம் பாழாகும். உங்களுக்கு தெரியவே தெரியாது எதனால் பிரச்சனை. எனக்கு 7 சனி இல்லை, கண்டக சனி இல்லை, அஷ்டம சனி இல்லை, அர்த்தாஷ்டம சனி இல்லை, எனக்கு எதுவுமே இல்லையா சமயே எனக்கு பிரச்சனை. காரணம் சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தார். சனி பார்க்கின்ற பொழுது பார்க்கும் இடம் பாழாகும், இருட்டாயிடம். அவ்வளோதான். அப்போ குரு போன்ற சுப கிரகங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த ராசி பிரகாசிக்கும், ஒளி வீசும்.
இப்போ ராத்திரியில் லைட்லாம் போட்டு வரும், வெளியில் போகும்போது இருட்டில் போகும்போது நமக்கு எப்படின்னா ஒரு மனசில் பயம் இருக்கும், எதுவுமே தெரியாது. ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தால் தெரியாது, ஏற்ற மாதிரி ஒரு எருமாடு வந்தால் தெரியாது, போய் மோதிடுவோம். வெளிச்சமாக இருந்ததுன்னா அந்த மாடுகள்லாம் கண்ணுக்கு தெரியும், நம்ம வளைஞ்சு கிளைஞ்சு போகலாம். அப்போ சனி பார்க்கின்ற பொழுது அந்த ராசிக்கு இருள் சூழ்கிறது. சுப கிரகங்களான குரு போன்ற கிரகங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லது இருக்கும் பொழுது அங்கே பிரகாசம் ஒளி வீசுகிறது. அப்போ ரிஷப ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியால் பரிகார ராசியில் நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும், அல்ல எந்த சந்தேகமும். ஜென்ம குரு, நான் இப்போ தான் மேஷத்துக்கு சொல்லிட்டு வந்தேன். ஜென்ம குரு, ஜென்மத்துக்கு குரு வருகின்ற பொழுது குரு பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம், இருக்கும் இடம் சுமாராக இருக்கும், இருக்கும் இடம் சுத்தமாகும், பார்க்கும் இடம் பலம் அதிகம். அப்போ ரிஷப ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ராசி பரிகார ராசியாக அமைகிறது. அப்போ நீங்களும் அந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது, பங்கு பெறுவது சிறப்பு. அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் உட்காந்து தான் 1, 5, 9 என்கிற திரிகோண பார்வையை இந்த குரு பகவான் பார்க்க போய் ரிஷபராசிக்கு 5ஆம் பாவம், ரிஷபராசிக்கு 9ஆம் பாவம், ரிஷபராசிக்கு 7ஆம் பாவம், இது எல்லாம் குரு பார்க்க போகிறார். அப்போ வெறும் ஜென்ம குரு இருக்கும் இடம் அவ்வளோ சிறப்பாக இருக்காதுன்னு சொல்வதை விட அந்த ஒரு பாவத்தை விட மீதி 3 பாவங்கள் உங்களுக்கு வேலை செய்யும். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியம் வேலை செய்யும், 7ஆம் பாவம் கூட்டுத்தொழில் வேலை செய்யும், பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடியது. அதே போல் வெளிநாட்டு யோகங்கள், குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் ஒற்றுமை, பசங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள், அதே போல் திருமணம், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் 7ஆம் பாவம். அழகு, ஆயுள் பாவம், மெயினாக கண்டங்கள்லேருந்து தப்பிக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டம் இருக்கும், அது சிறு விபத்தில் முடிஞ்சிடும். குரு பார்த்துருவார், உங்களை கண்டத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஒரு நிமிஷம் தாமதிச்சுருந்தால் அவ்வளோதான் சாமி. இதெல்லாம் இந்த கண்டத்துலேருந்து காப்பாற்றுறது பூரா இந்த குரு தான். அதே போல் 9ஆம் பாவம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், வருமானங்கள், இது எல்லாவற்றையும் எடுத்து தரக்கூடியவர் யாருங்க? நம்முடைய குரு பகவான். அப்போ ரிஷப ராசினியர்களே, உங்களுடைய ராசி பரிகார ராசின்னு அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையிலே 12 ராசி அன்பர்களும் பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு. எனக்கு நல்லா இருக்குது சாமி, டாப்பாக இருக்குது, கவலையே இல்லை அப்படின்னா அந்த குரு பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க, நல்லது பண்ண போகிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை அசுபராக இருக்கார் சார், என்னை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க சார், நாங்கள் ஏற்கனவே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீண்ட நெடும் நாட்களாக கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே நாங்கள் ரிஷபராசி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த முறை நீங்கள் வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் எங்களுக்கு அனுகூலமாக ஏதாவது கொஞ்சம் நன்மையை செய்யுங்கன்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த ரிஷபராசி என்பர்கள் பரிகார ராசியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், வேலை கிடைக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது இருக்கிற வேலையை கட்டி காப்பாற்றி அதில் வேலையில் இருக்கக்கூடிய பயம் நீங்குவதற்காகவா இருக்கலாம். தொழில் அமைப்புகள், இல்லை நான் 2-3 தொழிலுக்கு பிஸ்னஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சாமி, டெண்டருக்கெலாம் போட்டு வச்சுருக்கேன், இல்லை எனக்கு ஒரு பெரிய பணம் வர வேண்டியது இருக்குது, அது வரணும். அந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உதவுகிறது. குறிப்பாக வருமானம் சிறப்பானதாக இருக்கும். வருமானம் அற்புதமான முறையில் வருமானம் வளர்ச்சி அடையும். நீங்கள் நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தேன் ஒழுக பேசுவான், வாயார பொய் சொல்லுவான், நீங்கள் நம்பிடுவீங்க, அவன்தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பான். இதை நான் பல மேடைகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது உண்டு. தேன் ஒழுக பேசுவான், தெரியாத விஷயங்களை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுப்பான்,
அவன்தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பான். செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், அதோடு மட்டுமல்ல, மெயினாக மறைமுகமான பிரச்சனைகள். உங்களுக்கு பின்னாடி அவன் என்ன வேலை செய்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. வாய் நிறைய நமச்சிவாய சொல்லுவான், சிவசிவான்னுவான். ஆனால் ஒரு சம்பந்தாண்டானை போல அவனுடைய பணிகள் இருக்கும். மறைமுகமாக மனசுக்குள்ள தீய எண்ணங்கள் இருக்குது, கெட்ட எண்ணங்கள் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுதான் காலதோஷம், கால நேரம். அப்பா இதை மாதிரி எனக்கு தெரியவே இல்லையே சாமி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லையே. நான் வேற ஏதோ யோசிச்சு பார்த்தேன். நான் எத்தனையோ கோவிலுக்கு போனேன், விளக்கேற்றினேன், மொட்டை அடித்தேன், காது குத்தினேன், அழகு குத்துனேன், தீ மிதித்தேன், நெருப்பு மிதித்தேன், இல்லை ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன் சாமி. ஆனால் நல்லது. ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு எதிரி இருப்பாங்க நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் கூட, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் கூட, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் கூட நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டது உண்டு. ரஷ்யாவில், ஜப்பானில், ஜெர்மனில். இப்போ வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரி ட்ரபுள் இருக்குது. பல்லாயிரம் கோடிகளை நம்ம இந்தியா காசுக்கு பல்லாயிரம் கோடிகளை அங்கே டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்க. அந்த மாதிரி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், அவர்களுக்கு கூட இந்த மறைமுக பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே. அந்த மாதிரியான மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இந்த குரு பெயர்ச்சியால் இது நாள் வரையிலும் உங்களுக்கு தெரியாமல் பிரச்சனை என்னன்னு தெரியாமல் இருந்தது. இது நாள் வரையிலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ குரு வந்துட்டாரு. இதோ குரு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. குரு சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னிலிருந்து உங்களுக்கு விமோச்சன காலம், உங்கள் பிரச்சனைக்கு விடிவு காலம். அப்போ உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. அது விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அப்போ அந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் கஷ்டம் தீரணும்னு சொன்னால், உங்கள் துன்பம் விலக வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பமோ, மன பயமோ, காரிய தடையோ, செய்வினை கோளாறோ, ஊழ்வினைகளோ, கர்ம வினைகளோ தீர வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு வழிபாடு அவசியம். அப்போ இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொன்னேன், ஒரு நல்லது நடக்க போகுது. அப்போ எப்படி நம்ம குளிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு புதுசாக புத்தாடி உடுத்தி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உட்காந்தோம்னாக்கா சிறப்பான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. எனதொருமை ரிஷபராசி நேயர்களே. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, தொழில் சிறப்பாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், குடும்ப பிரச்சனைகள் விலகும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், நல்ல பெயர் இதெல்லாம் கிடைக்கும், திருமண யோகங்கள் அமையும், காலதோஷங்கள் விலகும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், புதிய வீடு வாங்கிறது கட்டுறது இடங்கள் அமையும். அதே போல் கடன் கட்டுறது, வட்டி கட்டுறது, கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பணப்பிரச்சனைகள் விலகும், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஜாமீனு அந்த மாதிரியான பிரச்சனைகள், சிறை தண்டனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மந்திர மாந்திரிக செய்வினை கோளாறுகள் விலகும். எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஜாதக கர்மா அப்படின்னு சொல்கிற கர்ம வினை குறையும். அப்போ நல்லது நடக்க போகுது ரிஷபராசி நேயர்களே. கட்டாயம் அந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே பங்கு கொண்டு குரு பகவானை வேண்டுங்கள், அந்த பிரசாதத்தை எடுத்து வாழ்வாங்கு வாழுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்மையே நடக்கட்டும். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.